வணக்கம். நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வேலைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அதுல சிலது நம்ம கண்ணுக்கே தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத உழைப்போட மகத்துவத்தையும் அதோட மதிப்பையும் ஆரத்தியோட கதை மூலமா கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே. நாம ரொம்ப சாதாரணமா கடந்து போற இந்த வேலைகளுக்கு உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? வாங்க, ஆரத்தியோட கதை மூலமா இதுக்கான பதில நம்ம சேர்ந்து தேடலாம். முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் இயக்கிக்கிட்டே இருக்கிற அந்த உழைப்ப பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுக்கு சம்பளம் கிடையாது, பல நேரங்கள்ல ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காது. ஆனா இது இல்லாம ஒரு குடும்பம் எங்கவே முடியாது. நிறைய வீடுகள்ல நடக்கிற இந்த போராட்டத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் நம்ம மைய கதாபாத்திரமான ஆரத்தி. வாங்க அவங்க கதைக்குள்ள போவோம். ஆரத்தியோட சாதாரண நாள் மூலமா இந்த உழைப்பு நிஜத்துல எப்படி இருக்குன்னு நாம பார்க்க போறோம். அவங்களோட ஒவ்வொரு மனுத்துளியும் எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஆரத்தியோட காலை பொழுது எவ்ளோ பரபரப்பா இருக்குன்னு. விடியற்காலை 6 மணிக்கு நைட்டு லேட்டா தூங்குன களைப்போட தான் எழுந்திருக்கிறாங்க. ஆனா எந்திரிச்சு 5வது நிமிஷமே மாமியாருக்கு டீ வேணும். அடுத்து 8 வயசு பொண்ணு பிரியாவுக்கு ஸ்கூலுக்கு ஜட பின்னணும். அது முடிச்சதும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர நாத்தனாருக்கு உடனே சாப்பாடு வேணும். இது எல்லாத்துக்கும் நடுவுல கணவர் வினோத் காஃபி ஆஃபீஸ்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. தனக்குன்னு ஒரு நிமிஷம் கூட இல்ல. இவ்ளோ வேலைகளுக்கு நடுவுல அவங்க கணவர் வினோத் சொல்ற வார்த்தை இதுதான். அவளோட இந்த ஓயாத உழைப்புக்கும் இந்த ஏளனமான பார்வைக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. அவளோட உழைப்புக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இல்லைங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? சில சமயம் ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு பெரிய புயலையே கிளப்பும். ஆரத்தியோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஆமா, ஒரு துண்டுலேந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. குளிச்சிட்டு வந்த வினோத் தன்னோட டவல காணோன்னு சொல்லி வீட பூரா தேடி மொத்த வீட்டையும் தலைகீழா புரட்டி போட்டுடுறான். நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஏற்கனவே மனசு கஷ்டத்துல இருக்கிற ஆரத்திக்கு இது இன்னும் பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு பக்கம் வினோத் கலைச்சு போட்ட வீடு, அதை அழுதுகிட்டே சுத்தம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாமியார் அதெல்லாம் கண்டுக்காம உடனே மருந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்புறாங்க. உடல் ரீதியாகவும் சரி, மனரீதியாகவும் சரி, மொத்தமா சோர்ந்து போன ஆரத்தி அந்த நொடியில ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த கதையோட திருப்புமுனை. அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட ஆரத்தி முதல் முறையா தனக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கறாங்க. இப்போ கதை வினோத் பக்கம் திரும்புது. ஆரத்தி வீட்ல இல்லாத அந்த ஒரு நாள் அவனுக்கு அவளோட உழைப்போட உண்மையான மதிப்பை புரிய வைக்க ஆரம்பிக்குது. ஆரத்தி இல்லாத அந்த தனிமையில வினோத் முதல் முறையா அவளோட ஒரு நாள மனசுல ஊட்டி பாக்குறான். அப்போதான் அவனுக்கு அந்த பெரிய உண்மை புரியுது. அவ சும்மாதானே இருக்கான்னு அவன் நினைச்சது எவ்ளோ பெரிய தப்பு. அவ ஒரு நிமிஷம் கூட ஓயாம உழைச்சிருக்கான்னு அவனுக்கு உரைக்குது. ஆரத்தி எடுத்த அந்த ஒரு முடிவு எப்படி ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுத்ததுன்னு இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, அடுத்த நாள் காலையில வினோத் சமையலறைக்குள்ள போய் ஆரத்திக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். இத பார்த்த மத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஒரு சின்ன செயல் அந்த வீட்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அங்கீகாரம் அன்ன ஒரு புதிய அத்தியாயம் அந்த வீட்ல தொடங்குது. சோ கடைசியா இந்த கதை நமக்கு உணர்த்துற மையக் கருத்து இதுதான். ஒருத்தரோட உழைப்ப நம்ம எப்போ அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் அவங்களுக்கான மரியாதையும் தொடங்கும். அங்கீகாரம்தான் மரியாதைக்கான முதல் படி. இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். உங்களை சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த உழைப்ப இன்னிலிருந்து நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆரத்தியோட கதை உங்க மனசுல ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தியிருக்கோன்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல விஷயங்களை நம்ம அலசணும்னா உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்மள சுத்தி இருக்கிற ஆரத்தர்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேரும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.